ஹாய் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ், 6ஆம் வகுப்பில் இயல் 1 மொழியை ஆழ்வோம் பார்ப்போம். இந்த இதெல்லாம் லைட்டாக நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு ஏற்ப தொடரில் அழுத்தம் தர வேண்டிய சொற்களை எடுத்தெழுதுன்னு கேட்காங்க. கோதை கவிதையை படித்தால்னு கேட்டிருக்காங்க. வினா எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னா 3 டைப்பாக வினா கேட்டிருக்காங்க. கோதை எதை படித்தால் அப்படின்னா அழுத்தம் வர வேண்டிய சொல் எதை. அப்புறம் செகண்ட் கவிதையை படித்தது யார் அப்படின்னா அழுத்தம் தர வேண்டிய சொல் யார். கோதை கவிதையை என்ன செய்தால் என்ன அப்படிங்கிறது தான் அழுத்தம் தர வேண்டிய சொல். அறிந்து கொள்வோம் பயன்படுத்தியிருக்காங்க. திணை 2 வகைப்படும். அவை உயர்திணை அக்ரிணை. திணை எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா 2. அது என்னதெல்லாம்னா உயர்திணை அக்ரிணை. உயர்திணைனா என்ன டெஃபினிஷன்னா 6 அறிவுடைய மனிதர்களே உயர்திணை என்பர். அப்போ அக்ரிணை அப்படின்னா அவங்க மனிதர்கள் தானே, அப்போ மற்ற எல்லாமே அக்ரிணை. அதாவது பறவைகள், விலங்கினங்கள், தாவரங்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களை அக்ரிணை என்பர். அதுக்கு எக்ஸாம்பிளாக வகைப்படுத்துக்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உயர்திணை அக்ரிணை வகைப்படுத்துக்கன்னு கேட்காங்க. உயர்திணைனா 6 அறிவுடைய மனிதர்கள் தானே, அப்போ முகிலன், கயல்விழி, தலைவி, ஆசிரியர், சுரதா இதெல்லாம் உயர்திணை. அக்ரிணைனா உயிரற்ற பொருள் தானே, வயல், குதிரை, கடல், புத்தகம், மரம் இதெல்லாம் எடுத்து எழுதிக்குவாங்க. அதெல்லாம் தொகை சொற்களை விரித்தெழுதல் கொடுத்துருக்காங்க. இருதினா உயர்திணை அக்ரிணை. முக்கணினா மா, பலா, வாழை. முத்தமிழ்னா இயல், இசை, நாடகம். நாற்றிசைனா வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. ஐந்தினா குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை, நெய்தல். அறுசுவைனா புளிப்பு, இனிப்பு, கசப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு. புளிப்பு, இனிப்பு, கசப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு. இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புகன்னு கேட்காங்க. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். அதே மாதிரி இங்கே 5 கொடுத்துருக்காங்க. அதை எழுதணும். மலையில பேசும் மொழி தான் அழகு. இந்த 2லையும் சேம் சென்டென்ஸ் தான் வரணும், வார்த்தை தான் வரணும். இனிமே தமிழ் மொழி எமது. அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பாகிறது அடுக்குமொழி நடை. நீ அறிந்ததை பிறருக்கு சொல். எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல். உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர். குழந்தையை மெதுவாக நட அப்படின்னு தானே சொல்வோம். நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு. நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. அதே மாதிரி இந்த வழக்கு ஒரே சென்டென்ஸாக வருது தான், ஒரே வார்த்தையை வருது தான் நிரப்பணும். அதுக்கப்புறம் கலை சொற்கள் பார்ப்போமா. ஊடகம்னா மீடியா. மொழியியல்னா லிங்குவிஸ்ட். ஒளியியல்னா ஃபினாலஜி. இதழியல்னா ஜேர்னலிசம். பருவ இதழ்னா மேகசின். பொம்மலாட்டம்னா பப்பட்ரி. எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி. உரையாடல்னா டயலாக். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க.